தித்திப்பு சுவையும் தாமிரத்தின் தாது சக்தியும் என கண்ணாடியாய் தெளிந்தோடிய நதியின் நிலைதான் இன்று சேரும் சகதியுமாக கழிவு நீராக காணப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பாபநாசம் பகுதியில் இருந்து தொடங்குகின்றது தாமிரபரணியின் பாய்ச்சல். பொதிகை மலையில் இருந்து வரும் நீரானது அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி என பயணித்து திருநெல்வேலியை அடைந்து ஸ்ரீவைகுண்டம் தாண்டி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் சென்று கடைசியாக புன்னைக்காயல் என்ற கிராமத்தில் வங்கக்கடலில் கலக்கின்றது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு குடிநீராகவும் விவசாய நிலங்களுக்கு பாசன நீராகவும் ஏராளமான குளம், ஏரி போன்றவற்றையும் நிரப்பி வந்த தாமிரபரணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியதாகவே பரிதாப நிலையில் உள்ளது. சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த ஆற்றில் கடந்த பல ஆண்டுகளாகவே சாக்கடை ரசாயன கழிவுகள் கலந்தும் குடிப்பதற்கே தகுதியற்றதாக மாறி உள்ளது. அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, நெல்லை ஆகிய பகுதிகளில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்கு நடப்பது தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. தகனம் செய்யப்பட்டவர்களின் எலும்புகளையும் உடைகளையும் ஆற்றோடு விட்டுச் செல்வதும், பானைகளை கரையிலேயே உடைப்பதுமாய் இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆற்றை ஒட்டியுள்ள பல தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு தாமிரபரணியில் கலக்கப்படுகிறது. மனிதர்கள் உபயோகப்படுத்தும் கழிவு நீர்கள், சாக்கடைகள் எல்லாம் நேரடியாக இந்த தண்ணீர் வந்து கலப்பதாக இருக்கிறது. அது மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வசிக்கும் இடத்தில் வருகின்ற தாமிரபரணி கால்வாய்களில் எல்லாம் நேரடியாக வீட்டில் வரும் சாக்கடைகள் கலந்து கொண்டிருப்பதனாலும் கால்வாய்கள் மிகுந்த சேதமடைந்தனால் அது குடிக்கும் தன்மையற்று, உயிர் ஜீவனற்று, அதிலில் இருக்கப்படும் சுவாசமான ஆக்சிஜன் குறைவாக இருப்பதனால் அதிலில் வாழக்கூடிய உயிர்த்தன்மை குறைந்து மிகுந்த பாதுகாப்பு இல்லாத தன்மையும், குடிக்க ஏதுவாக இல்லாத தன்மையுமாக இருந்து கொண்டு. இது தவிர நெல்லையில் உள்ள கால்வாய்கள், குளங்கள் போன்றவற்றில் அமலை செடிகளும் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளும் நிறைந்து காணப்படுகின்றன. தனியார் தொழிற்சாலைகள் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டால் அதனை அரசு தட்டி கேட்கும் என மக்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அரசே இப்படியான கொடுமையில் இறங்கினால் என்ன செய்வது? ஆம், நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து என்ஜின் ஆயிலை அரசு ஊழியர்களே ஆற்றில் திருப்பி விடுகின்றனர். கலர்ல இருக்கு பாருங்க, நான் பொய் சொல்லல, நேரடி கள ஆய்வு தான். இங்க பாருங்க, யாருனாலும் பாத்துக்கலாம். இங்க பாருங்க, பச்சை கலரை பாருங்க. இந்த கொடுமை தான் நடந்துட்டு இருக்கு. இதுல மட்டும் 20,000 மேற்பட்ட மக்கள் ராமையாம்பட்டியில வாழ்றாங்க. இவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க, எப்படி குடிப்பாங்க? இதே மாதிரி எண்ணற்ற சாக்கடைகள் தாமிரபரணியிலும் கிடைக்க அவங்களோட நிலைமை தான் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க குடிப்பீங்களா இந்த தண்ணிய? இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அரசே ஆற்றில் கழிவு நீரையும் என்ஜின் ஆயிலையும் கலந்தால் தனி ஒருவருக்கு ஜீவநதியை காக்க வேண்டும் என்கிற பொறுப்பு எவ்வாறு வரும் என்கிறார் சமூக ஆர்வலரான கிருஷ்ணமூர்த்தி. 40 வருடங்களுக்கு முன்பாக மக்கள் இதில் குளித்து இதில் தண்ணீர் எடுத்து போய் தான் சமைத்து வாழ்ந்தார்கள் என்று நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியாக மாறும்போது
பைப்புல குளிக்க ஆரம்பித்தவுடன், அதாவது குழாய்களில் குளிக்க ஆரம்பித்தவுடன் நதிகளின் தேவைப்பாடு அல்லது மக்களின் வருகை குறைந்தவுடன் தான் இந்த நதி தூய்மை கெட்டு போனதாகவும், கால்வாய்கள் தூய்மை கெட்டு போனதை கண்டு கொள்ளாத நிலை ஏற்பட்ட காலம்னு சரியாக சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தான் இந்த நதிக்கு இந்த பெரிய சீர்கேடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நதிக்கு ஏற்பட்ட பெரிய சீர்கேடு என்னவென்றால் பார்க்கலாம். இதுல முதலில் சொல்ல போனால் ஆக்கிரமிப்பு சொல்லலாம். நிறைய ஆக்கிரமிப்புகள் இந்த நதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை போல மனிதர்கள் உபயோகப்படுத்தும் கழிவு நீர்கள், சாக்கடைகள் எல்லாம் நேரடியாக இந்த தண்ணீர் வந்து கலப்பதாக இருக்கிறது. அது மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது. இந்நிலையில் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்காமல் தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் புகழேந்தி, GR சுவாமிநாதன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கழிவுநீர் கலக்காமல் தடுப்பதற்கு மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டாலும் நீதிபதிகள் சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளுக்கு டோஸ் விட்டனர். யாரை ஏமாற்றுவதற்கு இந்த பணிகள் என கேட்டவர் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் தற்காலிக சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டும் தாமிரபரணி சாக்கடையாக மாறுவது ஏன் என கடிந்து கொண்டார். இதையடுத்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் முழுமையாக நிறைவேற்றுவதற்காக தேவைப்படும் நிதி ஒதுக்கீடு, கால அளவு ஆகியவை உள்ளிட்ட வரைவு செயல் திட்டத்தை 1 வாரத்தில் சமர்ப்பிக்குமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுக்கு உத்தரவு பிறப்பித்தனர். திருநெல்வேலி மட்டுமல்லாமல் தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய தாமிரபரணி எங்கே நாளை கூவ நதியாக மாறிவிடுமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் நிகழ்ந்துள்ளது. லண்டன் தேம்ஸ் நதிக்கு இணையாக பறந்து விரிந்த தாமிரபரணி தன் பொலிவை மீண்டும் பெறுமா? இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தாமிரபரணி பயன்படுமா? அல்லது ஆறில்லாத மாவட்டம், வறட்சி மாவட்டம் என திருநெல்வேலி கோர நிலைக்கு வந்து விடுமா? அரசும் அரசு அதிகாரிகளும் தான் பதில் சொல்ல வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் அமுல் ஜெய்சிங்குடன் சக்தி.